வெல்கம் டு ஹவுஸ் ஆஃப் ஆத்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ரெசிபி சில்லுன்னு ஒரு டெசர்ட் பார்க்க போறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பொதுவா ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்கறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெஸ்ட் ஆல்டர்னேட்டிவா செய்யலாம். வீட்லயே நீங்க செஞ்சு கொடுக்கலாம். ஸோ வித்வுட் கலர் அண்ட் வித்வுட் ப்ரிசர்வேட்டிவ் நொங்கு கஸ்டர்ட். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம செய்ய போற இந்த கஸ்டர்ட் ஒரு 3லேருந்து 4 பேர் தாராளமா சாப்பிடலாம். இதுக்கு 2 கப் பால் எடுத்துக்கலாம். 2 கப் பால் ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துட்டு அது வந்து கொஞ்சம் பொங்கி வரட்டும். பொங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 1/4 கப் சர்க்கரை ஸ்வீட்னஸ் தகுந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கரையிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு காய்ச்சாத பால் அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி விழுகாமல் கிளறிட்டு இந்த பாலோட சேர்த்துருங்க. இந்த கொதிக்கிற பாலோட மிக்ஸ் பண்ணும்போது கைவிடாமல் கிளறுங்க, இல்லைனா கட்டி விழுந்துடும். நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் கிடைக்கும். கைவிடாமல் கிளறி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ளேவருக்கு வெனிலா எசன்ஸ் கொஞ்சோண்டு ஒரு ட்ராப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு சர்விங் பவுலில் ஒரு 3லேருந்து 4 பீஸ் நொங்கு எடுத்து நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூட கொஞ்சம் மாதுளம்பழம் அப்புறம் கிரேப்ஸ் அதையும் நான் பொடியாக நறுக்கியிருக்கேன். போட்டுட்டு இந்த ஆற வச்ச கஸ்டர்டை இதில் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் இந்த மாதிரி ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா உங்களுக்கு கெட்டியாகி கிடைக்கும். இதில் உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வேறு ஏதாவது மாற்றி போடணுன்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். லைக் வாழைப்பழம் வேணாலும் போடுங்க, இல்லை ஆப்பிள் வேணாலும் சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸை வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். சர்க்கரையை நீங்கள் வேணாலும் ஏற்றிக்கலாம், இல்லைனா கம்மியாக வேணாலும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 1 hour நம்ம வச்சுட்டோன்னா கஸ்டர்ட் ரெடி ஆயிரும். ஸோ இதில் பாருங்கள், இதில் வந்து நம்ம நார்மலாக நொங்கு வந்து சீசனல் ஃப்ரூட். இப்போது நம்ம சம்மர் சீசனுங்கிறனால நொங்கு உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியான ஒரு ஃப்ரூட்டு. அதை இந்த மாதிரி டிஷ்ஷஸில் நம்ம மாற்றி மிக்ஸ் பண்ணி செய்யும்போது இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம எடுத்தாச்சு. பாருங்கள், எவ்வளோ நல்ல கெட்டியான கஸ்டர்ட் உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப எக்ஸலண்ட்டாக டேஸ்டியான க்ரீமியான கஸ்டர்ட் ரெடி. இது மேலே வந்து நீங்கள் கார்னிஷிங்க்கு கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். லைக் பாதாம், முந்திரி இந்த மாதிரி நீங்கள் போட்டு சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்க எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.